Best online work for students in Canada. நீங்கள் கனடாவில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒர்க் பர்மிட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல் டைமாக ஆன்லைன் ஒர்க் கொண்டு தர ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி ஒர்க் கொண்டு இருக்கவங்கள்ட்ட பார்ட் டைமாக இன்னொரு ஒர்க் கொண்டு தர ஆளாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பெஸ்ட்டாக ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற ஆன்லைன் ஜாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக சொல்ல போகிற ஆன்லைன் ஜாப் தான் எனக்கு நிறைய சக்ஸஸ் தந்த ஆன்லைன் ஜாப். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, ஆன்லைன் ஃப்ரீலான்சிங். ஆன்லைன் ஃப்ரீலான்சிங்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆன்லைன் பிளாட்ஃபார்மிலான Fiverr, freelancing.com, upwork.comல பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், இன்னொரு ஆளுக்கு, அதாவது வேறு கம்பெனிஸுக்கு இல்லாட்டி வேறு ஒரு ஆளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில் உங்களுக்கு நல்லா வரும், நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுல நல்ல ஆளுன்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 2-3 வீடியோவை நீங்கள் நல்ல வடிவாக எடிட் பண்ண 2-3 வீடியோவை இது மாதிரியான ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் போய் அதே மாதிரி, அதாவது வீடியோ எடிட்டர் இருக்கிற ஜிக்குகளை பார்த்து அவங்க என்ன மாதிரியா எடிட்டிங்கள் செஞ்சு கொடுக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் இருக்கிற நல்ல ரேட்டிங்ஸ் இருக்கிற இதை பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி எடிட் பண்ணுறாங்களோ அதை மாதிரி அதில் உங்களோட யூனிக்னஸை போட்டு நீங்கள் அவங்க என்ன மாதிரி அந்த காப்பி எழுதியிருக்காங்க, ஓகே, காப்பி ரைட்டிங் எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ டாலர்ஸுக்கு அவங்களோட சர்வீஸை கொடுக்காங்கங்கிற எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட யூனிக்னஸ் அதுக்குள்ளே செஞ்சு அப்படியே 100% காப்பி பண்ணி நீங்கள் என்னன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. அதில் உங்களோட யூனிக்னஸை உள்ளுக்கு போட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் 10 இது ஃப்ரீ, அதாவது நீங்கள் ஒரு 10 தரம் கிளைண்ட்டுக்கு திரும்ப அவர் கேட்குற ரெக்யர்மெண்ட்ஸை செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் ஆர்டர் பண்ணி அவங்கள்ட்ட இன்னொரு வீடியோ எடிட்டிங் ஃப்ரீயாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் கிளைண்ட்டுக்கு கன்சல்டேஷன் கொடுப்பீங்க. உங்கள்ட்ட யாருனான ப்ரொஜெக்ட் வாங்கினான்னு சொல்லி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை உங்களோட எக்ஸ்ட்ரா இதை நீங்கள் போடக்குள்ளே நடக்கணும்னா உங்களுக்கு சேல்ஸ் கட்டாயம் கிடைக்கும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரேட்டிங் வர வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம். நீங்களே என்ன செய்யலாம்னா, யாருனான இது ஜாப் ஆஃபர்ஸ்கள் போடுவாங்க ஃபைவரில். ஸோ அதில் நீங்கள் போய் என்ன செய்யலாம், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு தரேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னைட்ட இது ப்ராஜெக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தில் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி அன்லிமிட்டட் ரிவ்யூ நான் செஞ்சு தருவேன். அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் முதலாவது 1-2 ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு செல்லியாக செஞ்சு கொடுத்து 5 ஸ்டார் ரேட்டிங் நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக இது வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஜாப்பையும் செய்யலாம். இப்போ உங்களுக்குன்னு சொல்லி ஹை இன்கம் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீலான்சிங் செய்யலாமாட்டா, அப்படி இல்லை. நான் சில ஜிக்குகள் பார்த்துருக்கிறேன் ஃபைவரில். உங்களுக்கு பக்கத்தில் கடற்கரை இருக்கணும்னா உங்களோட பீச்சில் போய் யாரை பேரை எழுதி, ஓகே, அந்த கடல் அந்த கடற்கரை, ரைட், கடற்கரையில் யாரை பேரை ஹாப்பி பர்த்டே விஷ், அப்படி இல்லாட்டி என்ன அனிவர்சரி விஷ் யாரை பேரை எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து செல் பண்ணுறதுக்கும் ஜிக்குகள் இருக்கு. நான் சொல்கிறேன், நம்ம இல்லாட்டி போய் பாருங்கள். அதுக்கு கிட்டத்தட்ட 1000-2000 ஆர்டர்ஸோட 5 ஸ்டார் ரேட்டிங்ஸோட எல்லாம் நிறைய ஜிக் இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் $5 to $10, சம்டைம் $20-30 கூட சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா, ஏஷியன் கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஜஸ்ட் போய் கடலில் பேர் எழுதி போட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு $10-20 கிடைக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் வேலைக்கு $5 to $10 கிடைக்கணும்னா அது கனடாவில் US$ கொடுக்குற அவர்லி வேஜை விட கூட, ரைட். உங்களோட 5-10 நிமிஷத்துக்கு நீங்கள் அது 30 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். நீங்கள் எழுதி அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 30 minutesக்கே உங்களுக்கு ஒரு $5-10 கிடைக்குதுன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ, $10 to $20. ஸோ அது இங்கே இருக்கிற அவர்லி வேஜோட கூட. ஸோ உங்களுக்கு அது ஸ்ரீலங்காவிலையோ இந்தியாவிலையோ அது கிடைக்கணும்னா அது வேறு லெவல் இன்கம். ஓகே, ஸோ அதனால் ஹை இன்கம் ஸ்கில் இருந்தால் தான் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருந்தாலும் தாராளமாக ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ரெண்டாவது ஆன்லைன் ஏர்னிங் மெத்தட் ட்ராப் ஷிப்பிங் என்னன்னா, எங்கேருந்தான ஒரு சப்ளையர் ஒன்று நல்லா சீப்பாக ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் சப்ளையரை நீங்கள் சீப்பாக உங்களோட ஏரியாவில் ஃபைன் பண்ணாலும் சரி, இல்லாட்டி சைனாவில் ஃபைன் பண்ணாலும் சரி, ஃபைன் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டோர் உருவாக்கி அதில் செல் பண்ணினாலும் சரி, அப்படி இல்லாட்டி இது அமேசான் இல்லாட்டி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ், அப்படி இல்லாட்டி டராஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த ஆன்லைன் பை அண்ட் செல் பிளாட்ஃபார்மில் நீங்கள் அதை சோர்ஸ் பண்ணி அதை சேல் பண்ணாலும் சரி. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முதலே வேற ஒரு ஆள்ற ப்ராடக்ட்டை உங்களோட ப்ராடக்டை நீங்கள் சோர்ஸ் பண்ணி அது நான் உங்களுக்கு சேல் வரக்குள்ள அந்த சேலை உங்களுக்கு பணம் வரும். அதில் உங்களோட கமிஷனை வச்சுட்டு, அதாவது உங்களோட ப்ராஃபிட்டை வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி, எந்த சோர்ஸ்கிட்ட ஆர்டர் பண்ணி யார் உங்கள்கிட்ட இருந்து வாங்கினாரோ அவர் ஷிப்பிங் அட்ரஸை கொடுத்து அவருக்கு ஷிப்மெண்ட்டை பண்ணி விடுற விஷயம் தான் இந்த ட்ராப் ஷிப்பிங்கிற கன்செப்ட்.
ட்ராப் ஷிப்பிங் பர்சனலாக நான் செய்கிறல, ஃப்ரீலான்சிங்கும் நான் செய்கிறல. நான் என்ன செய்கிறேன், நான் எதில் மணி மேக் பண்ணுங்கிறேன் நான் கடைசியாக வரேன். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலாக்க சொல்லுவாங்க ஸோ க்ரௌடுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் சோஸ்டர் இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கி அட்லீஸ்ட் ஒரு $5-10 லாபம் வச்சு நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணக்குள்ளே ஆல்ரெடி அதை விட சீப்பான ப்ரைஸில் இதை மாதிரியான அமேசான் eBay போன்ற மார்க்கெட் பிளேஸில் ஆல்ரெடி நிறைய பேர் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட கம்பீட் பண்ணன்னு சொல்லி நீங்கள் விலையை குறைப்பீங்கன்னா இங்கே உங்களுக்கு லாபம் குறையறிக்கும். அப்படி இல்லை நீங்கள் தனியாக உங்களோட ஸ்டோர் ஒன்றில் நீங்கள் போட்டு விற்க போகிறீங்கன்னு சொன்னால் லைக் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் நீங்கள் தான் பார்க்கணும். அதுக்கு மார்க்கெட்டிங் நாலேஜ் உங்களுக்கு வேணும். ஓகே, மார்க்கெட்டிங் பெய்ட் மார்க்கெட்டிங்கோ ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கோ நீங்கள் செஞ்சு தான் அதை அதுக்கு பிறகு செல் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னா நீங்கள் ட்ராப் ஷிப்பிங்கில் இறங்கலாம். எனக்கிட்ட பர்சனலாக ட்ராப் ஷிப்பிங் சம்மந்தமாக உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாம் ஏண்டா நான் ட்ராப் ஷிப்பிங் சேரலை. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எனக்கு சக்ஸஸ் தந்த ஒரு ஏர்னிங் மெத்தட் உண்டு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் தான். ஆனால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட சொல்லி விற்காமல் டிரெக்டாக அந்த சப்ளையருக்கே டிரெக்டாக அந்த கஸ்டமரை அனுப்புவீங்க உங்களோட ஸ்பெஷல் லிங்க்கு கூட. ஸோ அந்த லிங்க்கு கூடாமல் அந்த கஸ்டமர் போய் அந்த சப்ளையர்கிட்ட ப்ராடக்ட் வாங்க வரணும்னா அந்த சப்ளையர் உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. ட்ராப் ஷிப்பிங்கில் நீங்கள் அதை உங்களோட ப்ராடக்ட்னு சொல்லி வெளியே கூட்டி வைப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிரெக்டாக ஸ்பெஷல் லிங்க் கூட அனுப்புவீங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் சேல் பண்ணக்குள்ள உங்களுக்கு கமிஷன் 3-4-5% 10% தான் இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படி கோர்சஸ் அப்படி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைக்கக்குள்ள உங்களுக்கு ரெக்கரிங் கமிஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு கமிஷன் 50-90% வரையும் சில கம்பெனிஸ் தருவாங்க. நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முதல் ப்ரொமோட் பண்ணின சில சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து எனக்கு இன்றைக்கு கூட கண்டினியூஸாக கமிஷன் கிடைச்சிட்டு இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கினாலும் அவங்க கண்டினியூஸாக அந்த சாஃப்ட்வேர்ஸை பே பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்ரி மந்த் அவங்க பே பண்ண எனக்கு எவ்ரி மந்த் எனக்கு கமிஷன் கிடைச்சிட்டு இருக்குது. இதுக்கு நான் போட்ட ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முதல் செஞ்ச வேலைக்கு இன்றைக்கு வரை கமிஷன் கிடைச்சி. அதுதான் பியூட்டி ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபார் ரெக்கரிங் கமிஷன் ப்ராடக்ட். அடுத்தது 4வது பெஸ்ட்டான ஏர்னிங் மெத்தட் பண்ணிங்க சொன்னால் 3வதுலேயும் நான் நிறைய ஏர்ன் பண்ணிங்க. 4வது பெஸ்ட்டான ஏர்னிங் மெத்தட் பண்ணிங்க சொன்னால் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் பண்ணலாம், பொட் ட்ரேடிங் பண்ணலாம். அது சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வேணும். பொட் ட்ரேடிங் பண்ணக்குள்ள ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் நீங்கள் பண்ணினா சரி. நல்ல பொட்டை செலக்ட் பண்ணி பொட்டிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபண்ட் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வச்சு பொட் ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணி பொட் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு லாபம் எடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறா இருந்தால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக கிரிப்டோ கரன்சியை லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ கிரிப்டோ கரன்சிங்கிறது தான் ஃபியூச்சர். கிரிப்டோ கரன்சி கடும் வாலட்டிலான மார்க்கெட்டுங்கிறதால என்ன நடக்கணும்னா உங்களுக்கு இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கூட ப்ளஸ் உங்களுக்கு ரிஸ்க்கும் சரியான கூட. எங்கே ரிஸ்க் கூட இருக்கோ அங்கே தான் ரிஸ்க் ப்ராஃபிட் பொட்டென்ஷியலும் கூடுதலாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ஸ்டாப் லாஸ், டிசி அதுக்குரிய ஃபண்டெல்லாம் வச்சு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவை. ஸோ எனக்கு கூடுதலாக சக்ஸஸ் கிடைச்ச பொட் ட்ரேடிங்கில் நான் நிறைய 10க்கு மேற்பட்ட பொட்ஸ்களில் நான் ட்ரேட் பண்ணுறேன். அதில் பெஸ்ட்டான பொட்ஸ்களில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் பொட் ட்ரேடிங் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் தரேன். அதுக்கு எடிஷனெல்லாம் நான் அதோட சேர்த்து கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யணும். அதாவது நான் 3வது சொன்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட சேர்த்து ப்ளஸ் கிரிப்டோ கரன்சியை சேர்த்து கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறேன். இதில் எனக்கு நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காலையும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், கிரிப்டோ கரன்சியிலையும் சேர்த்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்வீங்கன்னா ஆல்ரெடி அது ஒரு பிக் ஃபீல்ட், இது ஒரு பிக் ஃபீல்ட். ரெண்டையும் கம்பைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு வேறு லெவல் ஏர்னிங்ஸ் எடுக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி செய்யணும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நான் HBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் 100% ஃப்ரீயாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்டீங்க. அது 100% ஃப்ரீ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை தரேன். நீங்கள் என்ன மாதிரியான ஆன்லைன் ஜாப், அதாவது நான் சொன்ன இந்த 4 மெத்தடில் ஏதாவது செய்கிறீங்களா, இல்லை ஏதாவது செய்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, அப்படி இல்லாட்டி இதை தாண்டி வேறு ஏதாவது ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் பிஸ்னஸ்களில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.